ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான தக்காளி ரசம் தாங்க. ஈஸியான முறையில் டேஸ்டான ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது கூட மல்லி, முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நம்ம தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இதை மிக்ஸியில் நம்ம பல்ஸ் மோடில் பொடி பண்ணிக்கலாம். இது கூட நாட்டு பூண்டு, ரசப்பூண்டுன்னு பொடி பூண்டு இருக்குல்ல, அதை ஒரு பூண்டே நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பொடி பண்ணியாச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கலாம். இதை நம்ம கையால் மிக்ஸியில் அடிக்க வேணாம், கையால் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கணும். வாரம் முழுக்க நம்ம குழம்பா வச்சு சாப்பிட்டு டயர்டாக இருப்போம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு பருப்பு துவையல் அரைச்சி அது கூட உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடடா, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சோறு சமைக்கிறப்போ 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டு சமைங்க, அம்புட்டும் காலியாயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்றப்போ. ரசம் லவர்லாம் யார் யார் இருக்கீங்கன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ரசப்பிரியர்கள், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரசம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட மல்லி இலையை சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சிக்குங்க. எதையுமே மிக்ஸியில் அடிக்க வேணாம். இதே நல்லா வாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்டியை காய வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேருங்க, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க. இது கூட கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, அதையும் நல்லா செவக்க விட்டுட்டு கருவேப்பிலை, கடலைப்பருப்பு கண்டிப்பாக சேருங்க. அதுக்கு ரசத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும், அதே சமயம் சத்தும் கூட நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். ரசம் லேட்டாக அந்த பருப்பு ஊறிக்கிட்டு நல்லா இருக்குங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், கருகி போயிடும். அவ்வளோதான். இது கூட கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் வேணாம், கெட்டி பெருங்காயத்தில் ஒரு பிஞ்சு கட் பண்ணி போடுங்க. ரசத்துக்கு அதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை சேர்த்துக்கிற வேண்டியதான். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதித்து லேசாக வர்றப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ கொதி வர்ற டயத்தில் ஒரு பிடிச்ச பொடி தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள், தட்டு சோறு காலி ஆயிரும். சளி, இருமல் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தாலும் நமக்கு க்யூர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye. Assalamu alaikum.